இன்னைக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வந்து பொதுத்துறைக்கு நமக்கு தப்பே இல்லை. ஆனா தனியார் கொடுத்தது இல்லாம அவனுக்கு இவ்வளவு காசை நம்ம எப்படி கொடுக்குறது? இல்ல பெரிய ஸ்கேம் நடத்துக்கிற மாதிரி தெரியுது. அதனால நான் என்ன சொல்றேன், இதுக்கு ஒரு தீர்வு வேணும். அது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்வீப்பிங் வேலை, அதாவது என்ன சொல்றது, ஹவுஸ் கீப்பிங் வேலை கூட என் தொகுதி மக்களுக்கு கொடுக்கவே இல்லை. இவ்வளவு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை இருக்குது, அதையும் கொடுக்கல. அப்ப இந்த நிர்வாகத்தை தனியார்த்தை தாரை வாத்துட்டு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இது என்ன? இது ரொம்ப அக்கப்போரான விஷயம். இந்த பாண்டிச்சேரியில இது வந்து நடக்கிறது நம்ம அனுமதிக்க கூடாது. இது அனுமதிச்சாக்கா எல்லாம் கொல்ல போகுது. நம்ம பஸ் இவ்வளவு கொடுக்குறோம், எல்லாருமே நம்ம செலவு. ஆனா தனியாருக்கு 65 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே பிஆர்டிசில ஊழியர் நடத்துறாங்க, அவங்க 40 ரூபாய்க்குள்ள நடத்துறாங்க, அது டீசல் போட்டு. இன்னைக்கு பார்த்தா சார்ஜர் இருக்குது, சார்ஜருக்கு அவ்வளவு பணம் ஆகாது. அப்ப இதுல வந்து நிறைய தப்பு நடக்குது. அதை விசாரிச்சு கவர்னர் சிஎம் நடவடிக்கை எடுக்கலனாக்கா நான் இந்த பஸ்ஸை தொடர்ந்து ஓட்ட விட மாட்டேன். எனக்கு தீர்வு வரணும். எனக்கு அதுடைய எல்லாருடைய அந்த பிபி மோட்ல என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. நன்றி.